friends, welcome back to Sanatha World. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இது ஏன் நான் ரொம்ப சிம்பிள் சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் முடிக்கிறதுக்குள்ளமே நீங்க வந்து உங்க வீட்ல இருக்கிற திங்ஸை வச்சு நீங்க வந்து உங்களோட ஹேர் கேரை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான வீடியோ. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூவை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெல் ரெடி பண்ணியிருப்பேன், கண்டிஷனர் ரெடி பண்ணியிருப்பேன், சீரம் ரெடி பண்ணியிருப்பேன், எக்ஸப்ட் ஷாம்பு அண்ட் ஹேர் பேக் கூட நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். உங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் ஸ்டில் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நாங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதை தொடர்ந்து அதே ஹைபிஸ்கஸ் ஜெல்லை வச்சு நம்ம இப்பயும் ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஏன் நான் வந்து ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருள், ஒரு கடையில் போய் ரொம்ப காஸ்ட்லியாக தேடி தெரியாத பொருள்னால் நம்ம சொல்லி அதை தேடி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு நம்மளோட ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப ஈஸி சிம்பிள் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். இன்றைக்கி நான் நம்மளோட ஹேருக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் ஜெல், அதாவது செம்பருத்தி பூவில் ரெடி பண்ண ஜெல். இது எப்படி ரெடி பண்ணணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த ஜெல்லு வந்து நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் தோல் ஊற வச்ச தண்ணி. இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சல்ஃபர் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் இப்போ இந்த ஜெல் கூட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ஸ்ப்ரே பண்ணுறதை விட இந்த காட்டன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய முடிக்கு வந்து பண்ணும்போது அது எனக்கு வந்து கையே வலிக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டால் நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈவனாகவும் எனக்கு டோன் ஆகுது. வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நம்ம ஹேர் வந்து நல்லா சிக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க. ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆனியன் ஜூஸும் ஹைபிஸ்கஸ் ஜெல்லும் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கேல்ப்புக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 in 1 ப்ராசஸ் கூட சொல்லலாம். நம்ம முடி இல்லாதவங்க இதை வந்து நீங்கள் ஸ்கேல்ப்லாம் அப்ளை பண்ணும்போது நல்ல சூப்பராகவே முடி வளருங்க. இது வந்து ப்ரூவ் பண்ணியே காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு 100% பீப்புள் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா 90%க்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரூவன் மெத்தடு தான் இந்த ஆனியன் ஜூஸ் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறது. நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது சின்ன வெங்காயம் தோலை வந்து முதல் நாள் இரவே நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இப்படியே எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் ஊற வைக்கல டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சின்ன வெங்காயத்தை ஜஸ்ட்டு வந்து கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜூஸ் நீங்கள் கையிலேயே கூட அப்படியே ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஆனியன் ஜூஸு இல்லை ஆனியன் வாட்டர் நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ஹேருக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ஹேரை வந்து நல்ல திக்கனாக ஆக்குறது இந்த ஆனியன் ஜூஸ் தான். இது யாராருக்குன்னா நல்ல சூட்டபுளாக இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய முடி ஹேர் லாஸ் ஆகுது பாருங்கள், அவங்க எல்லாமே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால தான் நான் காட்டன் பேட் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். காட்டன் பேட் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து நல்லா சோக் பண்ணி நீங்கள் உங்களோட
ஸ்கேல்பில் நல்ல ஜென்டிலாக நீங்கள் மசாஜ் பண்ணுறதே தெரியாது, பெயினாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நமக்கு நல்ல பிளட் சர்க்குலேட் ஆகும். ஸோ நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃபாலிக்கல்ஸ்லேருந்து நமக்கு அந்த முடி வந்து வளருது, நல்ல கண்கூடாகவே பார்க்கலாம். ஸோ முடி வந்து யாராக இருக்குன்னா கொட்டுது, ஸ்கேல்ப்பு வந்து அப்படியே அங்கங்கே பேட்சாக தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்குது, ஸோ அது என்ன பண்ணலான்னு கேட்டு நீங்கள் அவங்க எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் நம்மக்கிட்ட இப்போது செம்பருத்தி ஜெல் வரை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செம்பருத்தி ஜெல்லும் நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை கொடுக்கறது தான். அதுக்கு வந்து ப்ரீஃபான வீடியோ இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆனியன் வாட்டர் வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கும், ஹைபிஸ்கஸ் ஜெல் வந்து நம்மளோட ஹேருக்கும் செம்மையாக சூட்டபிள் ஆகும். அதனால தான் இன்றைக்கி நான் இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணேன். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு 2-in-1 ப்ராசஸில் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதுவும் பர்டிகுலராக ஏன் வந்து சின்ன வெங்காயம் தோலோட சாறு எடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, அதுதான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி எடுக்க டைம் இல்லை அப்படின்னாலும் உடனே ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து கிரேட் பண்ணி அந்த ஜூஸை கூட எடுத்து இது கூட சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எது நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் பாருங்கள் ஸ்கேல்ப்பில் தான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக வந்து நல்லா அப்ளை பண்ணி கையிலே வந்து மசாஜ் பண்ணுறேன். ஸோ நல்லா நமக்கு மசாஜ் பண்ண நம்ம ஹேருக்கும் அது நல்லா போகும், நம்ம ஸ்கேல்ப்புக்கும் நல்லா போகும். இப்படியே அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ நாளில் தான் ரீக்ரோத் ஆகும் ஹேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கேல்ப்புங்க. நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கேல்ப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்க பொறுத்து உங்களோட ஹேரோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு தெரியும். இட் டேக்ஸ் 2 weeks ஆர் 4 weeks. நீங்கள் வந்து அது ரெகுலராக வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கேல்ப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஹேரோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு கண்கூடாக பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், நான் ஏன் நடுவில் மசாஜ் பண்ணுறேன்னா ஹேருக்கு வந்து நிறைய அந்த ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணலை. ஸோ அதை வந்து நான் பன் போடும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் அந்த காட்டன் பேட்லாம் நினச்சி அதை நல்லா பிழிஞ்சு அது அந்த ஹேருக்கும் அந்த சத்து போகணும் அப்படின்னுக்காக நான் அந்த ஹேர்லேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா பன் போட்டுக்கோங்க. பன் போட்டுட்டு 20 minutes இல்லைன்னா 1/2 hour வந்து விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லே மிச்சம் இருந்தால் கூட அந்த ஷாம்புவும் இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். பன் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து நான் வீடியோ எடுக்கலை, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.